ஓகே, ஸோ இந்த செஷன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விஎம் ஓவர் ரைட் பாலிசி அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி அஃபிலியேட் ரூல் பார்த்தோம், ஆன்டி அஃபிலியேட் ரூல் பார்த்தோம், தென் ரன் ஆன் ஹோஸ்ட் ரூல் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஸோ விஎம் ஓவர் ரைட் பாலிசி. ஸோ இந்த பாலிசி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஹோஸ்ட் இருக்குது, இந்த ஹோஸ்ட்ல பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இந்த ஒரு விஎம் மட்டும் இந்த ஹோஸ்ட் விட்டு வேற எங்கேயும் மைக்ரேட் ஆகக்கூடாது. எனக்கு வந்து கிளஸ்டர்ல வந்து நிறைய ஹோஸ்ட் இருக்குது. இந்த கிளஸ்டர்ல வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஹோஸ்ட் இருக்குது. நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இது ஒரு விஎம். இந்த விஎம் வந்து இது ஃபர்ஸ்ட் ESX ஹோஸ்ட் 1 2 3 4 இந்த ஹோஸ்ட்ல ரன் ஆனா ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. ஆனா இங்க மைக்ரேட் ஆனா எனக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேங்குது. சம்திங் லேட்டன்சி இஷ்யூ வருது, சம்திங் ஏதோ இஷ்யூ வருது. ஸோ சினாரியோ என்னன்னா, இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின் இந்த ESX ஹோஸ்ட்ல மட்டும் தான் இருக்கணும். ஆனா ஹெச்ஏ வந்து இது ESX ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆகிறப்ப ஹெச்ஏ ஒர்க் ஆகணும். ஆனா இந்த விஎம் மைக்ரேட் ஆகக்கூடாது. இந்த கிளஸ்டர் செட்டிங்ஸ்ல இருந்து இந்த டிஆர்எஸ் செட்டிங்ஸ்ல இருந்து எனக்கு எக்ஸ்க்ளூஷன் வேணும். எக்ஸ்க்ளூஷன்னா அந்த டிஆர்எஸ் வந்து எனக்கு அப்ளை ஆகக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த ஹோஸ்ட்ல இந்த விஎம் எல்லாமே மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும். இங்கேருந்து இது மைக்ரேட் ஆகும், இங்கேருந்து இது மைக்ரேட் ஆகும், இந்த மாதிரி மாறி மாறி மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும் டிஆர்எஸ் இருக்கிறதுனால. ஆனா இது மட்டும் மைக்ரேட் ஆகாது. ஏன்னா அதுல இந்த ரூல் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஎம் மட்டும் மைக்ரேட் ஆகாது. ஆனா இன்கேஸ் ஆஃப் ஹெச்ஏ ஃபெயிலியர் அப்படின்னா இது ரீஸ்டார்ட் ஆகும், பட் ஆனா மைக்ரேட் ஆகாது. எனக்கு இந்த விஎம் வேற ஹோஸ்ட்டுக்கு போச்சு அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்போ எனக்கு இந்த விஎம் இதுல மட்டும் தான் ரன் ஆகணும். நான் மொத்த டிஆர்எஸ் டிசேபிள் பண்ண முடியாது. இதுக்காக இந்த ஒரு விஎம்காக டிஆர்எஸ் டிசேபிள் பண்ண முடியாது. அப்ப இந்த ஒரு விஎம் மட்டும் டிஆர்எஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்றேன். ஸோ அப்போ அது எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னா, நீங்க சேம் கிளஸ்டர் வைட் ரூல் தான் இது. கிளஸ்டர் போயிட்டு தேர் இஸ் ஆப்ஷன் கான்ஃபிகர்ல விஎம் ஓவர் ரைட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. இந்த விஎம் ஓவர் ரைட்ல நீங்க ஆட் போயிட்டு உங்களுக்கு எந்த விஎம் வந்து மைக்ரேட் ஆகக்கூடாதோ ஸோ அந்த விஎம் நீங்க வந்து இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இதில் போறேன். ஓவர் ரைட்ல போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் விஎம் எனக்கு மைக்ரேட் ஆகக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லி இந்த விஎம் டிபி விஎம் செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆட் ஓவர் ரைடு, அதில் vSphere DRS இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஓவர் ரைடு கொடுத்துட்டு டிசேபிள் கொடுத்துறேன். விச் மீன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷினுக்கு மட்டும் டிஆர்எஸ் டிசேபிளாக இருக்கும். மற்ற விஎம்க்குலாம் அது ஒர்க் ஆகும். மற்ற நீங்கள் ஹெச்ஏ பாலிசி எதுவும் மாற்ற வேண்டாம். ஈவன் ஹெச்ஏ உங்களுக்கு வேண்டாம்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அது பண்ணக்கூடாது. ஹெச்ஏ டிசேபிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பட் அது பண்ணக்கூடாது. ஆப்ஷன் இருக்கு, பட் வேண்டாம். அது நீங்கள் ஒன்லி டிசேபிள் எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் த டிஆர்எஸ். இதில் ஓவர் ரைடை எனேபிள் பண்ணிட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கலா டிசேபிள் கொண்டு வந்துட்டோம்னா எனக்கு இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின்ல மட்டும் டிஆர்எஸ் டிசேபிள் ஆயிரும். விச் மீன்ஸ் இந்த விஎம் வேற எங்கேயும் மைக்ரேட் ஆகாது, இதுலயே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் விஎம் ஓவர் ரைட் அப்படிங்கிற பாலிசி. இது ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இன்டர்வியூல பெருசாக அதை கேட்க மாட்டாங்க, பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற லேட்டஸ்டா இதை நான் என்னோட என்வரான்மெண்ட்ல அப்ளை பண்ணினேன். அதனால உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு தேவையான இது பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, இதுல டவுட் இருந்தா கேளுங்க, கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹலோ, தெரியும் ப்ரோ. சொல்லுங்க. இப்ப இதுல வந்து டிஆர்எஸ் வந்து டிஆர்எஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணோம், பட் வந்து மைக்ரேட் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. திருப்பி ராங்க தப்பா சொல்ல, டிஆர்எஸ்ஏ ஒர்க் ஆகாது அந்த விஎம்க்கு. திருப்பி முதல்ல சொல்லுங்க, அது என்ன வார்த்தை நீங்க யூஸ் பண்றீங்க? சரி, இதுல டிஆர்எஸ் வந்து ஒர்க் ஆகாது, பட் ஹெச்ஏ வந்து ரீஸ்டார்ட் பண்ணும். எஸ், கரெக்ட். அப்ப அந்த ஹோஸ்ட் வரும்போது புரியல, அந்த ஹோஸ்ட் மறுபடியும் நம்ம ஆன்லைன் வரும்போது என்ன நடக்கும்? ஆன்லைன் வரப்ப திருப்பி இங்க வந்துரும். அது
ஓ அங்க இருந்த மறுபடியும் இங்க வந்துரும். ஓகே ஓகே டிஆர்எஸ் வந்து இங்க கொண்டு வந்துருது. ஓகே. திருப்பி இது ஆனா வந்து இங்க மைக்ரேட் ஆகாது. திருப்பி இங்க இருந்து மைக்ரேட் ஆகாது. இல்ல இது எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால பெரிய யூஸ் கேஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் உங்கள்ட்ட ஆரம்பத்திலே சொன்னேன். யூஸ் கேஸ் இருக்குது, இல்லைன்னா கிடையாது. இது ரொம்ப என்னென்ன rare sir. 2 சினாரியோக்கு வச்சுப்பாங்க. இந்த விஎம் வேற ஹோஸ்டுக்கு போனா பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகுதுங்கிறதுக்காக இதுல வச்சுப்பாங்க. இன்னொன்னு, இந்த விஎம் ஒரு பெரிய விஎம், சரியா? நான் அப்பல சொன்ன மாதிரி இது ஒரு 600 ஜிபி இருக்கிற ஒரு விஎம் வச்சுப்போம். ஓகே, இந்த விஎம் இந்த ஹோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டிபி மெமரி கொடுத்துருக்கேன். மற்ற ஹோஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா 1 டிபி மெமரி தான் இருக்குது. அப்ப எனக்கு இந்த விஎம் வேற ஹோஸ்டுக்கு மைக்ரேட் ஆச்சுன்னா எனக்கு பிரச்சனை வரும். மற்ற விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் அடிவாகும். அப்ப எனக்கு இந்த விஎம் இங்கே இருக்கட்டும், வேற எங்க நீ போக வேண்டாம் அப்படின்னு நான் இதுக்கு ரூல் போட்டுக்கலாம் இல்லையா? இப்ப யூஸ் கேஸ் வந்துருச்சா? சோ யூஸ் கேஸ் இருக்குது, பட் ரேர் கேஸ் சினாரியோ தான். சரியா? ஓகே ஓகே ஃபைன் எஸ். இன்னைக்கு கிளாஸ் போதும், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ப்ரோ என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணவா? ஷேர் பண்ணுங்க. இதுல திக் ரூல் தெரியுதா ப்ரோ? சொல்லுங்க. போயிட்டு இது மாத்த முடியல ப்ரோ. திக்க வந்து தின்னா ஏன் மாத்த முடியல? வேற எதுவும் எனேபிள் பண்ண எதுவும் இல்ல நீங்க எப்படி மாத்துவீங்க? எஸ்வி மாத்தம் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தின்ல இருந்து திக்கு மாத்த முடியாது, நீங்க எஸ்வி மோஷன் பண்ணா மட்டும் தான் மாத்த முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓ நான் கவனிக்கலையே. அப்பதான் காமிச்சேன், எஸ்வி மோஷன் பண்ணி காமிச்சேன். ஓகே ஓகே. இது என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் இருக்க பிரச்சனை தான். ஒரு கான்செப்ட் விட்டு வேற கான்செப்ட் நம்ம பாக்குறதுனால பழைய கான்செப்ட் மறக்க சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வீக்லி ஒன்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். என்னென்ன கான்செப்ட்லாம் நீங்க பாக்குறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அல்லது ஞாபகம் இருக்காது. சரியா?